டேஸ்டியான பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பட்டை லவங்கம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் கறி போட்டுக்கலாம். கறி போட்டாச்சு. இப்போ கறி வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து தனியாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி அளந்து வச்சிருக்கிறோம், அதை ஊற்றிக்கலாம். அடுத்து கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கொதி வந்துருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அடுத்து அரிசி போட்டாச்சு. இப்போ கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். அடுத்து தம் போட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், செம்ம சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இது நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க.